This video is sponsored by BuyMode Shopping App. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா த டெவில் இஸ் எ பார்ட் டைமர் அப்படிங்கிற ஒரு அனிமி பற்றி தான். இதோட ஜென்ரே என்னன்னு பார்த்தீங்கன்னா காமெடி, டிமான்ஸ், சூப்பர் நேச்சர், ரொமான்ஸ், ஃபேண்டசி எல்லாமே இருக்குது. ஸ்டூடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபாக்ஸ். இந்த அனிமையில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு இருக்குது, அதில் மேஜிக்கல் பவர்ஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது. அதில் ஹெவன்ஸ் இருக்காங்க, ஏஞ்சல்ஸ்லாம் இருக்காங்க. அதை எடுத்து ஃபைட் பண்ண டிமான்ஸ், டெவில் கிங்லாம் இருக்கார் ஒருத்தர். ஓகேவா, இப்போ ஒரு பீஸ்ஃபுல்லாக ஹெவன்ஸில் இருக்கீங்க, ஹெவனில் தான் இருப்பாங்க. இந்த எர்த்துங்கிற இடம் ஒன்று இருக்குது, அங்கே வந்து டெவில்ஸ் வந்து ஆக்குபை பண்ணுற மாதிரி. எர்த்னா அது வேறு ஒரு பிளேஸ், நார்மலாக ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே வந்து ஒரு 4 ஐலாண்ட்ஸ் இருக்குது, அங்கே வேறு வேறு மக்கள்லாம் வாழ்கிறாங்க. இப்போ நம்ம டெவில் கிங்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் சாட்டன். ஓகேங்களா, அவருக்கு 4 பவர்ஃபுல் ஜென்ரல்ஸ் இருக்காங்க. அந்த 4 பவர்ஃபுல் ஜென்ரல்ஸு அந்த 4 இடம் பிளேஸ் ஒன்று ஐலாண்ட் அதை வந்து கேப்சர் பண்ண சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. அவங்க ஃபுல் ஆர்மி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அது லூசிஃபர் அப்படிங்கிற பேர் நோட் பண்ணிங்க. அவரும் ஒரு முக்கியமான ஜென்ரல். அவங்க எல்லா டிமாண்ட்ஸும் சேர்ந்து அந்த பிளேசஸ்லாம் நாளைக்கு கான்க்யூர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஹீரோ போனாய் வராங்க. அந்த ஹீரோ தான் அவங்க ஹீரோக்கு வந்து ஆஞ்சலோட பவர்ஸ் இருக்குது. அதாவது வந்து எப்படின்னா, அவங்க அம்மா வந்து ஆஞ்சல், அவங்க அப்பா வந்து நார்மலான ஒரு விவசாயி. அவங்களுக்கு பிறந்தவங்க. அப்படி பிறந்தனால இவங்களுக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட் பவர் இருக்குது. ஸோ அதை வச்சு ஒரு ஸ்வாடை வந்து ஹேண்டில் பண்ண மாதிரி இவங்களுக்கு ஒரு ஸ்வாட் கிடைக்கிது. அது வந்து அவங்க ஹெவன்லேருந்து வந்த ஸ்வாட். அதை வச்சு டிமான்ஸை ஃபைட் பண்ணுறாங்க. அந்த 4 ஜென்ரல்ஸையும் தோக்கடிக்கிறாங்க. தோக்கடிச்சிட்டு டீமான் கிங் இருக்க இடத்துக்கே போய் டீமான் கிங்கையும் மீறி தோக்கடிச்சிட்டாங்க, டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ டீமான் கிங் வந்து அவர் வந்து தப்பிச்சு போகிறாரு. அது ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அவரோட ஜென்ரல் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகிறாரு. அது வந்து அவர் எர்த்துக்கு வராரு. அது வந்து டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். அது மேஜிக் பவர்ஸில் இருக்குது. இது நார்மல் இப்போ நம்ம இருக்க மாதிரி பிளேசஸ். மேஜிக் பவர்ஸில் இது கிடையாது, நார்மல் பீப்புள்ஸ் இருக்குது. எர்த்துக்கு தப்பிச்சு வராரு. வந்தோடனே நம்ம ஹீரோவும் பின்னாடியே தொலைச்சினாங்க. நம்ம ஹீரோன்னு சொன்ன இடத்துல அவங்க வந்து ஒரு லேடி தான். ஓகேங்களா, அங்கே வந்து பொதுவாகவே ஹீரோஸ் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. வந்துடுறாரு. வந்து மேஜிக் பவர்ஸ் எல்லாம் அவங்க லாஸ் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துக்கு வந்தனால மேஜிக் பவர் அவங்க பெருசாக கிடையாது. ஸோ மேஜிக் பவர்ஸ் இல்லாமல் அவர் வந்து ஒரு மெக்டொனால்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் போய் ஒரு சேல்ஸ்மேனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் ஜாலியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது எர்த்தெல்லாம் கன்க்யூர் பண்ணிடலாம், எல்லாத்தையும் கன்க்யூர் பண்ணணும்னு நினச்ச ஒரு டெவில் கிங் போய் மெக்டொனால்ட்ஸில் ஒரு பர்கர் ஹேண்ட்பர்க்கெல்லாம் விற்றுட்ருக்காரு. நீங்கள் இதை யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படி ஒரு கான்செப்ட் நீங்கள் கொண்டு வந்துருக்கு. அதனால டெவில் வந்து பார்ட் டைமர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அவருக்கு டீமனிக் பவர்ஸ்லாம் கிடச்சிச்சா எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே போகும். அன்எக்ஸ்பெக்டடாக ஹீரோவை மீட் பண்ணிடுவார். ஹீரோவும் ஒரு நார்மல் கால் சென்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கால் சென்டரில் போய் கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி ஒர்க் இருக்கும். ஸோ இது மாதிரி நிறையா ட்விஸ்ட்லாம் இருக்குது இந்த அனிமியில் பார்த்தீங்கன்னா. மொத்தம் பார்த்தீங்கன்னா அப்புறம் 2 பேரும் மீட் பண்ணிட்டு ஹீரோ சொல்லுவாங்க, நான் அவனை அழிக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம டீமன் கிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப மோசமான நிலைமையில் இருப்பார். அமௌண்ட்லாம் இல்லாமல், காசு எதுவும் இல்லாமல், அப்படியே ஏதோ ஒரு லைஃப் நமக்கு ஹியூமன்ஸ் வாழ்கிற மாதிரி ஒரு லைஃப் அப்படியே அவர் வாழ்ந்துட்டு இருப்பார் பீஸ்ஃபுல்லாக. நம்ம ஹீரோ வந்து அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீ மறுபடியும் கெட்டது பண்ணுவியா, கெட்டது பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி. பட் அவன் எந்த கெட்டதுமே பண்ணியிருக்க மாட்டான். ஹீரோ வந்து சொல்லப்போனால் நம்ம மெயின் கேரக்டர் டீமான் கிங் வந்து ஃபுல்லாகவே தெரிஞ்சிட்டார் சாட்டன் வந்து. அப்போ வந்து சில இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும். அவரோட பவர் ரிட்டர்ன் வரும். ஜென்ரல் லூசிஃபர் சொன்ன பார்த்தீங்களா, அவனே எதிர்த்துட்டு வருவான். பிகாஸ் இந்த ஹெவன் இருக்கவங்க வந்து அவனை மறுபடியும் ஆஞ்சலாக இது பண்ணிக்கிறேன், டிமான் கிங் அழிச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதில் நிறைய சஸ்பென்ஸ்லாம் இருக்கும். இந்த ஹீரோவையே அழிக்கிறதுக்கெலாம் பிளான் பண்ணுவாங்க ஹெவன்ஸில் இருக்கவங்களே. ஸோ அது மாதிரி நிறையா சீன்ஸ்லாம் அதில் வருது. இதில் முக்கியமாக இந்த அனிமி என்ன நமக்கு சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் டெவில் கிங், நிறைய பவர் கொண்ட கிங் இந்த வேர்ல்டுக்கு வந்து அவர் வந்து பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறார். அதாவது ஒரு மனநிலையை மாற்றிக்கிட்டார், மக்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நல்ல மனுஷனாக நார்மல் பீப்புளாக வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே போய் மறுபடியும் கான்கேர் பண்ணணும் அப்படிங்கிற நம்மளாம் இல்லை. அவரோட பவர்ஸ்லாம் சம்டைம்ஸ் கிடச்சாலுமே அவர் அதெல்லாம் பண்ணாமல் இருந்தார். ஸோ இந்த அனிமியில் வந்து ஒரு குட் பர்சன் எப்படிலாம் இருக்கலாம், குட் பர்சன் எப்படி இருக்கலாம் இருக்காங்க விட ஒரு பேட் பர்சன் தெரிஞ்சு எப்படி குட்டாக இருக்காரு அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளும் ஒரு நல்ல லைஃப் வாழலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த அனிமி ஓகே தான், பட் சம்டைம்ஸ் லேக் ஆகுது.